and Administrative Staff College presents a new series for IBBS examinations. I'm Saranya. I'm going to guide you how to approach English language for the banking examinations. ஸோ எல்லாரும் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, இல்லைனா காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. மேம் பேங்கிங் தான் என்னோட எய்ம் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி வந்து நம்ம பேங்கிங் எக்ஸாம்ஸை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரியஸ் தான் இந்த சீரியஸ். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரிக்கும் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு டைமிங் என்ன, அதுக்கப்புறம் அதோட சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். அதுக்கான டூரேஷன் 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸில் நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் போடணும். நெகட்டிவ் இதுக்கு -0.25 மார்க்ஸ் போயிடும். ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா தப்பும் போயிடும், கரெக்டான ஆன்சர்ல இருந்து -25 மார்க்ஸ் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வெயிட்டேஜ் பாருங்க, 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. மார்க்ஸ் வந்து 40 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு 40 மினிட்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ ஒரு மார்க்குக்கு 1 நிமிஷம் நீங்க அப்படி கணக்கு வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ்க்கு கிடையாது இல்லையா? கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. இதுலயே நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்துல நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட பாசிட்டிவை இன்க்ரீஸ் பண்ணணும், நெகட்டிவை கம்மி பண்ணணும். ஸோ இது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, பை ப்ராக்டிஸ். அதே மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே வரும், சரிங்களா? அப்போ நெகட்டிவ் மார்க்ஸை கம்மி பண்ணணும், அதுதான் நம்மளோட மெயின் கோல். இப்போ பாருங்க, இவ்வளோதான் நம்மளோட ஐபிபிஎஸ் எக்ஸாமில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான ஒரு வெயிட்டேஜ் இவ்வளோதான் இருக்க போகுது. அது ஐபிபிஎஸ் பிஓவாக இருக்கட்டும், இல்லை அடுத்து யாரு கிளரிக்கல் எக்ஸாமாக இருக்கட்டும். பட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க நம்மளோட சிலபஸ். ஒரே ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணியாச்சு, சிலபஸை முடிச்சாச்சு. பட் படிக்கிறது நம்ம ஒரு 25 டேஸ்ல படிச்சு முடிக்க போறோம், கரெக்டா? பாருங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு நான் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜை நீங்க படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்சர்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க, சரியா? நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா போட்டீங்கன்னா மைனஸ்ல போயிடும், கரெக்டா? அடுத்து பாருங்க, கிளாஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி நிறைய நடுவில் வந்து வேர்ட்ஸை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த வேர்ட்ஸை என்ன பண்ணணும், அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்மளோட கிளாஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க தெரிஞ்சிருக்கணும், சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த வார்த்தை அங்கே போட்டால் கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்ம போடலாம். இதை மீனிங் மட்டுமே தெரிஞ்சு போடணுங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு வந்து கிராமர் பார்ட்ல நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம், பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அவனையும் சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அவன் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஹோலிஸ்டிக்காக எல்லா இடத்துலையுமே கிராமரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, பேராஜம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு 5-6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு எப்படி இருக்கும், மாறி மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்டாவோ, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாவோ, அந்த மாதிரி மாறி இருக்கும். என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட்மெண்ட் ஒரு ABCD அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ABCDE அப்படின்னு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 5வது ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து மீனிங்ஃபுல்லான ஒரு பாசேஜா நீங்க என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து ACEB இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம பேராஜம்பிள்ஸ்ல கொண்டு வந்து வைக்கிறோம். இதே வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கங்க இந்த மாதிரி நமக்கு சென்டென்ஸ் இருக்கு, அங்கங்க வந்து வேர்ட்ஸ் இருக்கு. ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இந்த வேர்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுதான் நமக்கு வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்படி இல்லைன்னா வேர்ட் ஸ்வாப். அடுத்து பாருங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குலாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அதே மாதிரி கிராமர். இது எல்லாமே நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு half of the sentence கொடுத்துருவாங்க, ரிமைனிங் half of the sentence நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அதாவது கீழே இருக்க 4 ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்ல எது வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஹாஃப் ஸ்டேட்மெண்ட் அண்டர்லைன் பண்ணி இதுக்கு பதிலாக நீங்க எதை போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒன்று அது கிராமட்டிக்கலா தப்பா இருக்கும், இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து நீங்க அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி, இல்ல ஃப்ரேசல் வேர்ட்ஸ் வந்து நீங்க மாத்தி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுதான் நமக்கு என்னது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ரூட் வேர்ட்ஸ் தாங்க. இதுக்கு மேல டெய்லியும் இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய பார்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரூட் வேர்ட்ஸ் தான் நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். வேற வழியே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ரூட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பைகாட்டிங் பார்ட்டா இருக்க போகுது, மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு பார்ட். அடுத்து பாருங்க சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ். சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், மீனிங் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்ப அதுதான் இதையும் நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், பைகாட் பண்ணி தான் ஆகணும் இது ரெண்டுமே. அடுத்து பாருங்க எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராமர் பார்ட்ல தான் நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ கிராமர் பார்ட் தான் நீங்க இதை ஃபுல்லாவே படிக்கணும். நான் கிராமர் பார்ட் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ் கிட்டத்தட்ட ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தாங்க. நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருவாங்க, அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து மேட்ச் த காலம். மேட்ச் த காலம் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஒரு 4 சென்டென்ஸ், இந்த பக்கம் ஒரு 4 சென்டென்ஸ், நீங்க ரெண்டையும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க மீனிங்கை பார்த்து மேட்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிராமரை வச்சு அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்றேன். அடுத்து பாருங்க மிஸ்பெல்ட் ஆர் இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்க ஹோமோனைம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனைம்ஸ் இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் அந்த சென்டென்ஸ்க்கு அந்த வேர்டு இருக்காது. அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரி வார்த்தைகள், பட் சின்ன சின்ன வேர்ட்ஸ் சேஞ்ச் இருக்கும் இல்லையா? நவுன் இருக்க வேண்டியதுல வேர்பும், வேர்ப் இருக்க வேண்டிய இடத்துல நவுனையும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த அட்வைஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், பட் என்ன சேஞ்சு, இவன் நவுன், இவன் வேர்ப். நவுன் இருக்கிற இடத்துல வேர்ப் போட முடியாது, வேர்ப் இருக்கிற இடத்துல நவுன் போட முடியாது. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் படிக்கணும். அப்போ இதுவும் நமக்கு பைகாட் பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்கு. அடுத்து பாருங்க ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். இது நமக்கு ரொம்ப ஈஸி தான், நம்ம உள்ள பார்க்கணும்னு பார்க்கலாம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பைகாட் பண்ண வேண்டிய செஷன்ஸ். அப்போ பாருங்க 4 விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஒர்க் பண்ண வேண்டியது, டெய்லியும் ஒரு 5 வேர்டாவது நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சிலபஸா இருக்கு. இந்த சிலபஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம எப்படி பிரிக்கலாம் இந்த சிலபஸை? வெக்காபுலரி பார்ட் தனியாகவும் கிராமர் பார்ட் தனியாகவும் பிரிக்கலாம். வெக்காபுலரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 விஷயம் இது ரெகுலரா கூடவே ஒன்று மிஸ் பண்ணியாச்சுங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இது எல்லாம் டெய்லியும் அட்லீஸ்ட் 5 வேர்ட்ஸாவது நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஒரு 5 வேர்ட்ஸ் நீங்க ஒரு வேர்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 5 வேர்ட்ஸ் எடுத்துக்குங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5. இந்த வேர்டுக்கு சினோனிம்ஸும் நீங்க படிக்கணும், அதே மாதிரி ஆன்டோனிம்ஸும் படிச்சிடணும். அப்போ நீங்க என்ன படிக்கிறீங்க, ஒரு 10 வார்த்தைகள் படிச்சுக்கிறீங்க. கரெக்டா? அதே மாதிரி டெய்லி ஒரு 5 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிங்க. அதே மாதிரி 5 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் படிங்க. 5 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படிங்க. மொத்தம் 20ங்கிறது உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 hour ஆகும். நீங்க பைகாட் பண்றதுக்கு நான் சொல்றேன், நீங்க வாசிக்கிறதுக்கு நான் சொல்லல, நீங்க படிச்சு எழுதுறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? படிச்சுட்டு எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனா வெக்காபுலரிக்கு ஒரு 1 hour ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க நம்மளோட கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட்டையும் இந்த வெக்காபுலரி பார்ட்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷை ஓரளவுக்கு நாலேஜ் வந்து நம்ம கையில கிடைக்கும். எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி மேம் வெக்காபுலரியை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பர், டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்க்குறவங்க ஒரு 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 பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்ப்பாங்க. இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நம்மளே என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ஜிஎஸ் மெயின்ஸ் வரும்போது நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம இப்போ ப்ரிலிமினரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தா வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும். டெய்லியும் ஒரு 5 வேர்டு, அதுல டெய்லி ஒரு 5 வார்த்தையை எடுத்து எழுதி வைங்க, எடுத்து படிங்க. இதுக்கு வேற வழி இல்லைங்க, நீங்க டெய்லியும் ஹிந்து பேப்பர் படிச்சுதான் ஆகணும். இல்ல மேம் அப்படின்னா வேற நீங்க எந்த சோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அதுல இருந்து ஒரு 5 வார்த்தையை வந்து கத்துக்கலாம். ஸோ இப்படிதான் வெக்காபுலரி டெவலப் பண்ணணும். கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். டெய்லியும் வந்து நமக்கு இது எல்லாமே ஒரு 25 டேஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். கூடவே வெக்காபுலரியும் சேர்த்து தான் கவர் பண்ண போறோம். அது நான் உங்களுக்கு எப்படி கவர் பண்றேன்னு சொல்றேன். இதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் 8 விஷயம் இருக்குங்க. நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ். அப்போ இந்த 8யும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். இப்படின்னா என்ன, இதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ்,
இப்போ நவுன் அப்படின்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலலாம் நவுன் அப்படின்னா தப்பு வரலாம், ஏதாவது எக்ஸாம் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த இடத்துலலாம் அவங்க வந்து எரர் கொடுப்பாங்க, இல்லை எந்த இடத்துல வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளோட டெய்லியும் ஒர்க் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாருங்க, இதை படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டு வெரி ஈஸி. நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நீங்க நவுனையும் வேர்பையும் படிச்சிட்டிங்க அப்படி, நவுன் ப்ரொனவுன் வேர்ப் படிச்சிட்டிங்க அப்படின்னா இவனை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்து வேர்பை ஃபுல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா டென்ஸ், கண்டிஷனல் கிளாஸ், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன பண்ணிடுவீங்க, தெளிவா படிச்சு முடிச்சிருவீங்க. அட்ஜெக்டிவோட பேசிக்ஸ் நீங்க படிச்சு முடிக்கும் போது அதை நம்ம எதோட சேர்த்து படிக்க போறோம்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனோட படிச்சு முடிக்க போறோம். ஏன்னா அட்ஜெக்டிவ்ஸ்ல வர சேஞ்ச் தான் யாரு, இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். அதாவது நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா, பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இன்னொருத்தர் யாருங்க, கம்பேரேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம சொல்ற விஷயங்களை சொல்லிடுவோம், as large as, so large as அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவன் தான் பெஸ்ட், அவன் தான் தி லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றோம், அவன் தான் அந்த கிளாஸ்லயே லார்ஜஸ்ட் பாய் அப்படின்னு, டாலஸ்ட் பாய் அப்படின்னு நம்ம, சாரி லார்ஜஸ்ட் இல்லைங்க, டாலஸ்ட் பாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ்னா ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்றது, யாரோட, ஆல்ரெடி இருக்க ஒருத்தனை இன்னொருத்தனோட கம்பேர் பண்றது, அந்த மாதிரி இஸ் லார்ஜர் தென், இந்த மாதிரி கம்பேர் பண்றோம் இல்லையா. இது இந்த லார்ஜ் அப்படிங்கிறது யாரு, அட்ஜெக்டிவ். அப்ப இந்த அட்ஜெக்டிவ் வச்சுதான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் இருக்க போகுது. இந்த கொஸ்டின் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்மளோட எரர்ஸை வந்து நம்ம கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன படிக்கணும்னா இந்த கொஸ்டின் டேக் வந்து படிக்கணும். எரர்ஸ் பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு மாட்டிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கான நம்ம சிலபஸோட ஓவர்வியூ. வெக்காபுலரி கிராமர் பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சிலபஸ் கிட்ட போயிட்டோன்னு அர்த்தம். ஆனால் எப்போ நம்ம ஃபுல்லாக முடிப்போம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லியும் வந்து இந்த வெக்காபுலரியை படிக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கிறது. ப்ளஸ் ஒரு இந்த வீக் ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா, இப்போ மண்டேல இருந்து நான் என்ன பண்ண போறேன், மண்டே நமக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு என்னைக்கு இங்கே முடிய போகுது, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 5 நாள் கிளாஸ் வந்து நமக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே எக்ஸாம் இருக்க போகுது, சண்டே வந்து உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன் இருக்க போகுது. இந்த 5 நாள் கிளாஸ் பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட இது வரைக்கும் முடிச்சிருப்போம் இல்லையா. இந்த 5 நாள் கிளாஸ் நீங்க ரெகுலரா படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு சாட்டர்டே எக்ஸாம் எழுத போறீங்க. நம்ம நோக்கம் ஆப்ல போய் நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், சண்டே வந்து லைவ் செஷன் அட்டன் பண்ணலாம். அப்ப நீங்க டைரக்டா என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ இப்படிதான் நம்மளோட செஷன்ஸ் இருக்க போது. டே 1 எப்படி இருக்க போகுது அப்படின்னா நவுன், அடுத்து ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், அட்வர்ப், இது கூடவே நமக்கு என்னெல்லாம் சேர்ந்து வருது பாருங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ஒரு நாள் கூடவே இவன் ஒரு 5 கொஸ்டின், idioms and phrases ஒரு 5 கொஸ்டின்ஸ். அடுத்து phrasal verb ஒரு 5 அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஒரு 5 வேர்ட்ஸ். ஓகேங்களா. அப்போ ஒரு 2 நாள் கிளாஸ்ல நம்ம எத்தனை வார்த்தைகள் கத்துக்கிறோம், 20 4 டாபிக்ல 20 இது படிச்சு முடிச்சிடும். கரெக்டுங்களா. அப்ப இந்த செஷன்ஸ் ஃபுல்லா முடியும் போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 24 செஷன்ஸ்லயும் கிட்டத்தட்ட 100+ synonyms antonyms படிச்சிருப்பீங்க, idioms and phrases படிச்சிருப்பீங்க, phrasal words படிச்சிருப்பீங்க, one word substitution படிச்சிருப்பீங்க. கூடவே நீங்களும் என் கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 300+ வேர்ட்ஸ் வந்து படிச்சு முடிச்சிருக்கலாம். கரெக்டா. நான் சொல்றது இந்த 25 டேஸ்ல. அப்ப கிளாஸ் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. நவுன், ப்ரொனவுன், adjective, degrees of comparison, adverb, subject verb agreement, prepositions. ப்ரிப்போசிஷன்ஸ் எதுக்கு 2 கிளாஸ் அப்படின்னா நமக்கு அதுல நிறைய எரர்ஸ் வரும். நம்ம எவ்வளவு கம்மியா நம்ம எரர் போடுறோமோ அவ்வளோ அதிகமா நமக்கு ஸ்கோர் வரப்போகுது இல்லையா. நம்மளோட டார்கெட் வந்து நெகட்டிவ் மார்க்கை கம்மி பண்றது. மார்க் இன்க்ரீஸ் பண்றதை விட நெகட்டிவ் மார்க்கை கம்மி பண்ணா நம்மளோட மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆயிடும். அடுத்து கன்ஜங்ஷன்ஸ், வேர்ப், டென்ஸ் நம்ம 2 கிளாஸ் எடுத்துக்கிறோம். கூடவே நம்ம கண்டிஷனல் கிளாஸையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், கடைசியா நமக்கு கொஸ்டின் டேக். இதெல்லாம் நம்மளோட கிராமர் பார்ட். நான் எப்படி உங்களுக்கு வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. வேர்ப் படிக்கும் போது இவங்க எல்லாம் நம்ம படிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிலபஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இதெல்லாம் முடிச்சாச்சு. கிராமர் பார்ட் முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா
வெக்காபுலரி பார்ட் போக போறோம். பில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட், வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா ஜம்பிள்ஸ், மேட்ச் தி காலம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இல்லையா? மற்றபடி சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியன் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எல்லாம் நம்ம ரெகுலரா படிச்சுட்டு இருக்க போறோம். அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி படிக்க தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல உட்காந்து உங்களால ஒரு 200 சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் படிக்க முடியுமா? இல்ல 200 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் படிக்க முடியுமா? இல்ல ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வேர்ட்ஸ் தான் படிக்க முடியுமா? அப்ப அது வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம டெய்லியும் படிக்க போறோம், டெய்லி ரிவிஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 21 டேஸ்லயே நம்ம சிலபஸை கவர் பண்ணிருக்க போறோம். கவர் பண்ணி முடிச்சோன்னே நமக்கு பாருங்க, லாஸ்ட் 3 டேஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா, எல்லா டாபிக்கையும் நம்ம என்ன சேர்த்து, இந்த டாபிக்ஸ் ஃபுல்லா சேர்த்து இந்த எரர் டிடெக்ஷன்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? எல்லாமே சேர்த்து நீங்களா ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. டெய்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது எரர் டிடெக்ஷன்ல. இதுல எல்லா பார்ட்டுமே இருக்க போகுது. ஓகேங்களா? எல்லா பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் நமக்கு இதுல இருக்க போகுது. ஸோ ஃபுல் கிராமர் பார்ட்டையும் அந்த 15 நாள் படிச்சதையும் நம்ம இந்த 90 கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபுல் இங்கிலீஷ் படிச்சது ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறோம். எப்படி அப்படிங்கிறீங்களா? ஒரு PYQs நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கான PYQs எடுத்துட்டு அது பேஸ்டு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம ட்ரிக்ஸ் எந்த அளவுக்கு அப்ளை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், PYQs ஓட நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என் கூடயே சேர்ந்து நீங்களும் ரெடி ஆகுங்க, எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.